வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான கேள்விகள தொடர்ந்து கேட்டுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ, அதனால அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குறிப்பா ஜிண்டால்ஸா அண்ட் ஃபினோலெக்ஸ் கேபிள் இது 2ம் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகப்படியான ஒரு இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. அதுலயும் ஃபினோலெக்ஸ் கேபிள் பெரிய அளவுக்கு இறக்கம் இல்ல. பட் ஜிண்டால்ஸால நல்ல ஒரு சரிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்ப கேள்வி என்னவா இருக்குன்னா, ஸோ பல கேள்விகள் இருக்கு. இதுல முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வாங்கலாமா, விக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அத டெஃபினட்டா நான் சொல்லலாம் மாட்டேன். வாங்குவதும், விற்பதும் உங்களுடைய ஒரு உரிமை, உங்களுடைய ஒரு முடிவு. ஸோ அத நான் முடிவு பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நான் பண்ணவும் கூடாது. ஸோ வாங்குவதும், விற்பதும் உங்களுடைய முடிவு. அத கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறதுனால எந்த ஒரு யூஸும் இல்ல. ஸோ இந்த பங்க பற்றி சொல்லுங்க அப்படின்னா, டெஃபினட்டா நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதேமாரி இந்த ஜிண்டால்ஸாவ பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி பார்க்காத நண்பர்களா இருந்தா அந்த வீடியோவ போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, ஸோ ஒர்க்கெல்லாம் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போஸ்ட் பண்ண அடுத்த நாளே ஜிண்டால்ஸாவ பத்தி கேட்டா நான் என்னன்னு சொல்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ போஸ்ட் பண்றது பல பேருக்கு சென்றடையுதான்னு எனக்கு தெரியல. அதனால ஸோ ப்ரீவியஸா போஸ்ட் பண்ண வீடியோவ மேபி இந்த பங்க பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னும் ஃபர்தரா என்ன கேள்விகள் வருதுன்னா, ஸோ ஜிண்டால்ஸாவா இல்ல ஃபினோலெக்ஸ் கேபிளா? இப்ப இருக்க ரேஞ்சுல நீங்க இது 2ல எத ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நண்பர்கள் கிட்ட இருந்து கேள்விகள் வருது. ஸோ அப்படியெல்லாம் நம்ம அந்த மாரியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ சில குறிப்பிட்ட பங்குகள நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அகைன் எப்போ ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, அடுத்த ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பேஸ்டு மேனர்ல தான். ஸோ பிளான் படி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க ஃபோக்கஸ் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கும். ஸோ அப்படித்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கிறத தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜிண்டால்ஸாவ பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு வாங்குனதுலேருந்து ஒரு 25% இறக்கத்த நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அந்த 25% இறக்கத்த ரீச் பண்ணதும், அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த இடத்துல நான் தேடுவேன். அரவுண்ட் ஒரு 150 அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பண்ணும்போது டெஃபினட்டா அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணது அரவுண்ட் ஒரு 200 கிட்ட நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து சரிவடைஞ்சு தான் இருக்கு. ஸோ இந்த பங்க பற்றி நீங்க நல்ல டீட்டெயில்டா அனலைசிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான பங்கு. இத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஸ்டாக் பார்க்கும்போதே. அதனால நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, ஃபினோலெக்ஸ் கேபிள். அது இன்னும் பெரிய ஒரு 10% சரிவ கூட குடுக்கல. ஸோ அதனால அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரியா விளையட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா, ஸோ ஒரு பொசிஷன் பில்டிங் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். டெய்லி அக்யூமுலேட் பண்றது வேற. ஸோ பொசிஷன் பில்ட் பண்றதுங்கிறது வேற. ஸோ நம்ம இந்த அக்யூமுலேட் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இறங்க இறங்க ஸ்லோவா அக்யூமுலேட் பண்ணலாம். பட் அது அது ஒரு லாங் டர்ம். அது நம்ம அத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஐடிசி, எச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். பட் அதே மாரி ஸோ பல பங்குகள்ல இந்த அக்யூமுலேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால எங்க அக்யூமுலேட் பண்ணணும்? எந்த இடத்துல பொசிஷன பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சு செயல்படணும். பட் புதுசா வரவங்க இந்த அளவுக்கெல்லாம் பெருசா யோசிக்க வேண்டாம். ஸோ பொறுமையா என்ன நமக்கு முடியுமோ, ஸோ எப்படி நம்ம சக்திக்கு உட்பட்ட மாரி இருக்குமோ, அந்த மாரி பண்ணலாம். காலம் போக போக ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நாலேட்ஜ் வரும். ஸோ இதில நம்ம பண்ணலாம், இதில நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தானா ஏற்படும். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணுவோம். ஸோ பங்குகள் பற்றியான சந்தேகங்கள் இருந்ததுன்னா, அந்த பிசினஸ் பத்தி இருந்ததுன்னா கீழ கமெண்ட்ல கேட்கலாம். மற்றபடி ஸோ வாங்கலாமா? கன்சர்வ் பண்ணலாமா? விக்கலாமா? அப்படின்னுலாம் கேட்டா, ஸோ டெஃபினட்டா என்னால அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. பண்ணவும் மாட்டேன். பண்ணவும் கூடாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்குடைய அப்டேட்குள்ள போவோம். அதில முதலாவதா பார்க்க போறது ஆரோ ஃபார்மாவோட அப்டேட் தான். ஸோ ஆரோ ஃபார்மா என்ன ஒரு செய்திய குடுத்துருக்காங்கன்னா, இவங்களுடைய சைனா பிசினஸ் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நஷ்டத்தில தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த சைனா ஆப்பரேஷன் Q3லேருந்து Q4 மிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்த நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நியூஸா குடுத்துருக்காங்க. ஸோ வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். போன Q2லயே இந்த சைனா ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, நஷ்டத்தில தான் இருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டர் அப்படி இல்லைன்னா Q4லயாச்சும் ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன குடுத்த ஒரு பங்கா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்த பங்கு. ஸோ இப்போ ஃபார்மா செக்டார் கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருந்துட்டுருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு 2 குவார்ட்டர் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸோ டாடா மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, ஸோ இப்ப இந்த ஜிஎஸ்டி கட்டு இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ சேல்ஸ வந்து அதிகப்படுத்தும் இன்னும் வரக்கூடிய 2 குவார்ட்டர்ல அப்டின்ட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செகண்ட் ஹாஃப்ல டபுள் டிஜிட் குரோத்த பார்த்தீங்கன்னா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாரியான ஒரு நம்பிக்கையும் டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது டொமஸ்டிக் பேசஞ்சர் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி 5% வால்யூம் குரோத் இருக்கும் அப்படின்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் நடக்குதான்ட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் டாடா மோட்டார்ஸ் சொல்ற மாரி நடக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லயும் வந்து நடந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இந்த ஒரு இந்த விக்டோரிஸ் கார பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ விக்டோரிஸ் காருக்கான வரவேற்பு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் அவங்க லான்ச் பண்ண ஒரே மாசத்துல லான்ச் பண்ண மாசத்திலேயே இவ்வளோ பெரிய வால்யூம் எல்லாம் வந்து ஹிட் பண்றது இல்ல. பட் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பெருசா சேல்ஸ் ஆகாது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா விக்டோரிஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. அத இந்த இடத்துல நான் போடுறேன். ஸோ ஹியூண்டாய் கிரெட்டாக்கு வந்து காம்படிஷனா தான் இந்த விக்டோரிஸ மாருதி களம் இறக்கியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5000 யூனிட் கிட்ட தான் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. கிரெட்டா பார்க்கும்போது 18,381 யூனிட் அக்டோபர் மாசத்துல வித்திருக்காங்க. ஸோ விக்டோரிஸ் பார்க்கும்போது இது மொத மாசத்துல 13,496 யூனிட் பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ மாருதி சுசுகி விக்டோரிஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. அதுவும் லான்ச் ஆன மாசத்திலேயே. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வித்துது. அப்பவும் 4000 யூனிட்க்கு மேல அதிகமா தான் பார்த்தீங்கன்னா விக்டோரிஸ் வித்திருந்தது. முழு மாத சேல் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் தான். நவம்பர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்சிஸ்டன்ட்டா ஒரு 3 மாசம் குடுத்துட்டாங்கன்னா, இதுல நல்ல மார்ஜினும் மாருதி சுசுகிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஏன்னா இதோட வண்டியோட காஸ்ட்டும் பார்க்கும்போது அதிகமா தான் வந்து இருக்கு. ஸோ நல்ல மார்ஜின் பிசினஸ்க்குள்ள மாருதி சுசுகி அடி எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயத்துல வால்யூமும் பார்த்தீங்கன்னா ஆச்சுன்னா, ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவராலா ஆட்டோ செக்டார் செகண்ட் ஹால்ஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஎஃப்ஏஎஸ் பல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ரொம்ப பிடித்த ஃபண்ட் அப்படின்னு நம்ம இந்த ஃபண்ட வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய பிசினஸ லிஸ்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா எப்ப லிஸ்ட் பண்ண போறாங்கன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு லிஸ்ட் பண்ண போறாங்களாமா. 2030ல லிஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்து செய்திய குடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமா குமாரு? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு வந்து கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அவனாச்சும் சரி 2030ல சொல்றான். அந்த செய்திய பார்த்துட்டு நீ அப்படியே போ வேண்டியது தானே. எங்களுக்கு எதுக்குடா ஷேர் பண்ற? அப்படின்ட்டு நண்பர்கள் வந்து கேட்கலாம். ஸோ நான் பார்த்துட்டேன். சரி அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த செய்திய வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூஃப்ளக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பேக்கேஜிங் ஃபிலிம் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு. ஒரு காலத்துல இந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிஜிட் பிஇ அதுவும் 2 பிஇ, 3 பிஇல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்த பங்குகள் தான் இந்த பங்குகள். இப்ப பார்க்கும்போது ஒரு 11 பிஇ கிட்ட இந்த யூஃப்ளக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கடன் ஓவரா இருக்கு. ஸோ முன்ன இருந்த மாரி பிசினஸ் இல்ல. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, கன்னா பின்னான்னு நிறுவனங்கள் வந்து கெப்பாசிட்டிய உயர்த்திட்டாங்க. சைனா காம்படிஷன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த செக்டரையே போட்டு பாடா படுத்திட்டு இருக்கு ரொம்ப காலமா. லாஸ்ட்டா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 22ஓட அஸ்தமனம் ஆயிருச்சு. அதுவரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்த நிறுவனங்கள் இப்போ மார்ஜின் ரொம்பவே வந்து உருவாக்குறதுல கஷ்டத்த தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, அகைன் ஒரு 700 கோடி பார்த்தீங்கன்னா, கேப்பெக்ஸ் பண்ணி ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்டார்ல எந்த கம்பெனிஸும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த மாரியான ஜிண்டால், பாலிஃபிலிம் அடுத்தது காஸ்மோ ஃபர்ஸ்ட், பாலிப்ளெக்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவான பிஇ ரேஷியோல இருந்தது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி பிஇ ரேஷியோ பார்த்து அண்ட் இந்த புக் வேல்யூ பார்த்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தையே எனக்கு வந்து கத்துக் குடுத்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பங்குகள் தான். ஸோ இடையில ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கூட இந்த பங்குகள் எல்லாம் வந்து குடுத்தது. ஆனா, இப்ப வரைக்கும் பார்க்கும்போது கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ல பெருசா சேஞ்சஸே ஏற்படல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இல்ல. ஏன்னா இன்னும் வந்து நான் அதுக்கப்புறம் பெருசா இத ஸ்டடி பண்றதும் இல்ல. மேபி நான் பண்ணுனேன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ பிஇ ரேஷியோ பார்த்து முதலீடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுவாவும் வந்து இருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியுதான்னு தெரியல. ஏன்னா இங்கேயும் அட்ஜஸ்ட்மென்ட் ஓகே. ஸோ இங்க பாருங்க வெறும் 7 பிஇ அந்த மாரி தான் வந்து இருந்திருக்கு. பட் இப்போ ஸோ வேல்யூவேஷன் எங்கேயோ வந்து போயிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் தான் மெயினான ஒரு ரீசன். ஸோ பிசினஸ் மாறுச்சுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பக்கத்துல கூட நிக்காது. இதெல்லாம் காணாம போயிரும். இதனால தான்
பிஇ ரேஷியோ பார்த்து பண்ணாதீங்க. ஸோ பிஇ ரேஷியோ பார்த்து வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. இத நம்ம தொடர்ந்து வாங்கலான்ட்டு வாங்காதீங்கங்கிறத உங்க கூட தொடர்ந்து வற்புறுத்திட்டே இருக்கேன். ஸோ பிஇ புக் வேல்யூ 10 காசுக்கு ஆகாது. அத ஒரு கீ மெட்ரிக்ஸா வந்து எடுக்கலாம். அத வச்சு எவாலுவேட் பண்ணலாம். பட் இருந்தாலும் பிசினஸ நம்ம புரிஞ்சுக்கணும். பிசினஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு? உலகத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சா மட்டும் தான் பங்குச்சந்தையில ஒரு நல்ல வெற்றிய சந்திக்க முடியும். வெற்றிய சந்திக்கிறோமோ இல்லையோ, தோல்விகள பெருசா வந்து நம்ம சந்திக்காம இருக்கலாம். அதுலயும் 1, 2 மிஸ் ஆகலாம். ஆனா, கம்ப்ளீட்டா எல்லாமேலாம் வந்து மிஸ் ஆகாது. ஸோ, கண்டிப்பா நம்ம ஒரு சக்சஸையும் வந்து டேஸ்ட் பண்ண முடியும். அதே சமயத்துல பல ரிஸ்க்ல இருந்து நம்ம மாட்டாம தப்பிக்கவும் முடியும். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப இந்த மாரியான எக்ஸாம்பிள்ஸா உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ் பார்க்கும்போது இப்போ ஒரு 1 பில்லியன் டன் வரைக்கும் ஃப்ரைட்ட வந்து கொண்டு போயிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு. இந்த சரக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. இதுல பெரும் அளவுக்கான பங்கு பார்த்தீங்கன்னா, கோல் டிரான்ஸ்போர்ட்ல தான் வந்து இருக்கு. கோல் கிட்டத்தட்ட 1 பில்லியன் டன்ல 500 மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா, இந்த கோல் தான் வந்து போயிட்டுருக்கு. பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா, கோல் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஃப்ரைட் தான் அதிகமா வந்து போயிட்டுருக்கு. அது போக அயன் ஓர், அடுத்தது சிமெண்ட்டு, அப்புறம் கண்டெய்னர் இந்த மாரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. பட் கோல் ஸ்டில் பார்த்தீங்கன்னா லீடிங் பொசிஷன்ல இருக்கு. பட் எத்தன நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ரயில்வேவும் ஓரளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்குங்கிறது நமக்கு இதன் மூலியமா தெரியுது. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!